வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்பெஷலான பர்த்டே போஸ்டர் எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை நம்ம ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிடும். இப்போது டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிராப்பிங் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. செகண்ட் கட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அது தெரியக்கூடாது அந்த லேயர்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோட்டோ இருக்குது. சேம் அதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பக்கத்து மேலே இருக்க ஃப்ரேம்லேயோ இல்லை கீழே இருக்க ஃப்ரேம் சைடில் அதெல்லாம் வந்து டச் பண்ணாமல் இருந்தால் தான் அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மறுபடியும் பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 3 ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா பக்காவாக செட் ஆகிட்டுக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதையும் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் கரெக்ஷன் எல்லாம் அதில் பண்ணிடலாம். இப்போ ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் ஒவ்வொரு இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, ஹைலைட்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ரைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் தேவையான ஃபில்டரை கொடுத்துட்டு நன்னில் கொடுத்துக்கோங்க. வேணும் அப்படின்னா ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க, வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு ஸ்கின் ஸ்மூத் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக வந்து ஷோ ஆகும். எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு ஒரு 30 இல்லைனா 25 அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ சிம்பிளாக நீங்கள் பர்த்டே யாருக்கு விஷ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஒரு போஸ்டரை வந்து நீங்கள் மேக் பண்ணி வைக்கலாம். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரில, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா வீடியோ மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணிங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video.